தந்தியமாகிய இறைவனின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். கால் தியானத்திற்குள்ளாய் செல்வதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பின் நிறைவா, வாழ்வளிக்கின்றவரே, வாழ்வோடு எம்மை வழிநடத்துகின்றவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். உம்முடைய திருப்பெயரை நாங்கள் மாற்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நம்முடைய நீர் எங்களுடைய வாழ்விற்கு எல்லாம் வல்ல இறைவராக இருந்து செயலாற்றுகின்றவராய் இருக்கின்றேன். அந்த செயலாற்றுகின்ற இறைவர் இந்நாளில் உம்முடைய வார்த்தைகள் வழியாக எங்களுடைய வாழ்வினை நீர் செயலாற்ற வேண்டுமா மற்றும் மன்றாடுகின்றோம். இவை அனைத்தையும் இறைமந்தன் இயேசு கிறிஸ்து வழியே வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். இறை தந்தையே, ஆமேன். மக்களே, கடவுளை திருமறையில் அநேக பெயர்களை கொண்டு அழைக்கின்றார்கள். ஜேஇடிபி என்ற ஆசிரியர்கள் ஜேஇடிபி என்ற பாரம்பரியம் பல பெயர்களை கடவுளுக்கு கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். அவனமாக இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இறைவருடைய பெயர் என்னவென்றால் எல் ஷடாய். எல் ஷடாய் என்ற எபிரேய மொழியினுடைய கடவுள் பெயரை நாம் எடுத்திருக்கின்றோம். எல் ஷடாய் என்றால் ஆங்கிலத்தில் காட் ஆல்மைட்டி, காட் ஆல்மைட்டி என்று அழைக்கின்றார்கள், மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். நாம் அவற்றினை தமிழில் மொழிபெயர்க்கின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவன் என்று நாம் மொழிபெயர்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் என்று நாம் மொழிபெயர்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜேஇடிபி என்ற ஆசிரியர்கள், ஜேஇடிபி என்ற பாரம்பரியத்தின் வழியாக இவை குருக்கள் பாரம்பரியம், பிரீஸ்ட்லி பாரம்பரியத்தில் இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. பிரீஸ்ட்லி பாரம்பரியத்தில் எல் ஷடாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. எல் என்றால் எபிரேய மொழியில் கடவுள் இறைவர் என்று பொதுவான பெயராக அழைக்கப்படுகின்றது. ஹேல் என்பது பொதுவான பெயர், ஆனால் இவை மதிப்புக்குரிய ஒரு பெயராகவும் அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஹெல் ஆபிரகாம், ஹெல் ஈசாக் என்று குல முதியவர்களுக்கு இந்த ஹேல் என்ற பதத்தினை பயன்படுத்தி கடவுளோடு, அதாவது மதிப்புக்குரியவர்களாக அவர்களை உயர்த்துகின்றவையா இருக்கின்றது. ஆனால் அவனமாக இங்கு குலமுதியவர்கள் இந்த எல் ஷடாய் என்ற இறைவரை தந்தையின் இறைவன் என்று அவர்கள் வணங்குகின்றவர்களாய், புரிந்து கொள்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். தந்தையின் இறைவர் என்று பார்க்கின்ற பொழுது குலமுதியவர்களினுடைய தங்களுடைய மூதாதைகளுடைய இறைவராக எல் ஷடாய் என்ற இறைவரை போற்றுகின்றார்கள். ஏனென்றால் எல் ஷடாய் என்று அழைக்கின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவர், ஆல்மைட்டி, எனக்கு எல்லா காரியங்களையும் அவருடைய வல்ல செயல்களால் என்னை செயலாற்றுவார் என்ற ஒரு தன்மையோடு, அவருடைய ஆற்றலோடு அவை வெளிப்படுகின்றதின் வழியாக அவனமாக அவர்கள் வணங்குகின்றார்கள், அவைகள் புரிந்து கொள்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திருமறை பகுதி விடுதலை பயணம் 6ஆம் அத்தியாயம், திருமொழிகள் 2, 3 ஆகிய திருமொழிகள். விடுதலை பயணம் 6ஆம் அத்தியாயம், திருமொழிகள் 2, 3. எக்ஸோடஸ் சாப்டர் 6 verses 2, 3. கர்த்தர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார்: நானே ஆண்டவர், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே. எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே. ஆங்கிலத்தில் இவற்றினை படிக்கின்ற பொழுது God also spoke to Moses and said to him, I am the Lord. I appeared to Abraham, Isaac and Jacob as God Almighty, but by my name, the Lord, I did not make myself known to them என்று ஆங்கிலத்தில் இவனமாக குறிப்பிடப்படுகின்றது. என்னவென்றால் கடவுள், அதாவது ஆண்டவர் யாவே என்று அழைக்கப்படுகின்ற, யெகோவா என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் அந்த யெகோவா என்ற பெயரின் வழியாக, யாவே என்ற பெயரின் வழியாக தன்னை வெளிப்படுத்தாமல் எல்லாம் வல்ல இறைவர், அதாவது எல்லாம் வல்ல இறைவர் எல் ஷடாய் என்ற பெயரோடு தன்மையோடு தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்று மோசேயிடத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். நான் குலமுதியவர்களுக்கு வெளிப்பட்டதின் வழியாக வெறும் ஆண்டவராக, யெகோவாவாக மாத்திரம், யாவேவாக மாத்திரம் நான் வெளிப்படவில்லை. யாவேவாக மாத்திரம் நான் வெளிப்படாமல் மாறாக எல்லாம் வல்ல இறைவராக
எல்ஷடாவாய் நான் வெளிப்படுகின்றேன். ஏனென்றால் அவ்வளமாக வெளிப்படுகின்ற பொழுதுதான், என்னுடைய தன்மையினை நான் வெளிக்கொணர்கின்ற பொழுதுதான் மக்களை நான் மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு நல் எண்ணத்தோடு நல் போக்கோடு கடவுள் இவனுமாக வெளிப்படுகின்றவராய் இருக்கின்றார். 17ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 1 ஆபிரகாமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்று தன்னுடைய உடன்படிக்கையினை ஆபிரகாமோடு கடவுள் வெளிப்படுத்திக் கொள்கின்றார், கடவுள் ஏற்படுத்திக் கொள்கின்றார். இதேதான் ஈசாக்கிடத்திலும் இதேதான் யாக்கோபிடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய தன்மையினை, தன்னுடைய பெயருக்கேற்ற ஒரு தன்மையினை, தன்னுடைய ஆற்றலினை அவர்களோடு ஒருங்கிணைத்துக் கொண்டு செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். அதுதான் இந்த பகுதியிலும் நமக்கு ஆண்டவர் தன்னுடைய பெயரினை இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக எல்ஷடாவாய் அவர் வெளிப்படுகின்றார். ஏனென்றால் நாம் பார்த்தோம் 4 பாரம்பரியம் இருக்கின்றது. யாவே பாரம்பரியம், எலோஹிம் பாரம்பரியம், டியூட்டனாமி பாரம்பரியம், பிரிஸ்லி பாரம்பரியம். இப்ப யாவே பாரம்பரியம், ஆண்டவர் என்று அழைக்கின்ற யாவே பாரம்பரியம் இங்கே எல்ஷடாவாய் அவர் தன்னை உருமாற்றிக் கொள்கின்றார். ஏனால் அவரோடு யாவேவோடு எல்ஷடாவாயும் அவர் உருமாற்றிக் கொள்கின்றவராய் தன்னுடைய தன்மனை ஒருங்கிணைத்துக் கொள்கின்ற நிலையில் இவை வெளிப்படுகின்றது. ஏனென்றால் அந்நிலையில் இருந்துதான் நான் மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அந்நிலையில் இருந்துதான் மக்களுக்கான வாழ்வினை அருள வேண்டும் என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாய் இங்கு அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பால் கிமு 11ஆம் நூற்றாண்டு நடுவன் காலத்தை சேர்ந்தவையாக இப்பகுதி இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது என்று சுட்டுகின்றார்கள். ரூத் 1:20-21 நாம் படிக்கின்ற பொழுது அங்கே நகோமி, என்னை நகோமி என்று அழைக்காமல் மாரா என்று அழையுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். என்னை நகோமி என்று அழைக்காமல் மாரா என்று அழையுங்கள். ஏனென்றால் நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமர்த்தியுள்ளார் என்று நகோமி தன்னுடைய துயர நிகழ்வினை அவர் சுட்டிக்காட்டுகின்றார், வெளிப்படுத்துகின்றார். ஆனால் இங்கு நகோமி என்பதற்கு எபிரேயரில் இன்பம் என்பது பொருள், நகோமி என்பதற்கு இன்பம் என்பது பொருள், மாரா என்பதற்கு கசப்பு என்ற பொருள். ஆனால் இங்கு ஏன் கசப்பு என்ற நிகழ்வு வருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார் என்று. ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நிலைகளிலும் என்னை மேம்படுத்துகின்றவராய் இருக்கின்றார், எல்லா நிலைகளிலும் என்னை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார், எல்லா நிலைகளிலும் என்னை அரவணைக்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் எல்ஷடாய் என்று அழைக்கின்ற, எல்ஷடாய் என்று தன்னுடைய பெயரனை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர், எல்ஷடாய் என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் என் மக்கள் நலனோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவர் அந்நிலையோடு வெளிப்படுகின்றார். ஆனால் அரசாட்சி காலத்தில் இவை பயன்படுத்தப்படாமல் பின் 6ஆம் நூற்றாண்டில் தான் சிறிது இவை பயன்படுத்தப்படுகின்றது. எவனமாக என்றால் ஏசியா 13ஆம் அத்தியாயம் 6ஆம் திருமொழிகளிலும் மற்றும் யோவேல் 1:15 ஆகிய திருமொழிகளும் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவரினால் வருகின்ற பொழுது அழுது புலம்புங்கள், ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகிறது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அவை வருகின்றது என்று ஏசாயாவிலும் யோவேலிலும் சுட்டுகின்றார்கள். ஏனென்றால் இவர் அழிவினை கொண்டு வருகின்ற ஆண்டவர் என்று நாம் நேரடியாக அவற்றை புரிந்து கொள்ளக்கூடாது, நேரடியாக அந்த பதத்தினை அவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக எல்லாம் வல்லவராக இருக்கின்ற பொழுது எல்லா செயல்களையும் செய்வதற்கு அவர் வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார், எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அவர் ஆற்றல் படைத்தவராக இருக்கின்றார். ஆற்றல் என்பது அவர் நன்மையிலும் தீமையிலும், தீமை என்பது நம்மை தீமைக்குள்ளாக, நம்மை பாடுகளுக்குள்ளாக அவர் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அல்ல, மாறாக என்னுடைய பாடுகளிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்காக
எல்ஷடாய் என்பவர் வெளிப்படுகின்றார். அதனால்தான் எல்லாம் வல்ல இறைவர் என்று அவற்றுக்கு பொருள் கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவனுமாக இவரை குல தெய்வமாகவும் இவர்கள் எவனமாக வணங்கினார்கள் என்றால், இவரை குல தெய்வமாக இந்த எல்ஷடாய் என்ற கடவுளை வணங்கினார்கள். எல்ஷடாய் என்ற இறைவரை குல தெய்வமாக வணங்கினார்கள். குடும்பத்தினுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சமுதாயத்தில் வாழ்வினை உயர்த்துகின்றவராக அவரை கண்ணோக்கினார்கள். அன்புக்குரியவர்களே, புனிதப்படுத்துகின்ற இறைவராகவும் அவரை பார்த்தார்கள். தூய்மைப்படுத்துகின்ற இறைவராகவும் பார்த்தார்கள். இங்கு எல்ஷடாய் என்ற ஒரு வார்த்தை, எல்ஷடாய் என்ற ஒரு தன்மை எல்லா நிலைகளிலும் செயல்படுகின்றது. தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, எல்லா நிலைகளிலும், திருச்சபை வாழ்விலும் எல்லா நிலைகளிலும் அவருடைய ஆற்றல் பொருந்திய தன்மை முழுவதுமாக வெளிப்படுகின்றது. அவருடைய ஆற்றல் பொருந்திய தன்மை முழுவதுமாக வெளிப்படுகின்றது. நான் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நான் புனிதப்பட வேண்டும், நான் தூய்மையாக்கப்பட வேண்டும். நான் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்றால் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும், நான் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் நான் பாவத்தில் விழுந்திருக்கின்ற பொழுது, நான் இக்கட்டில் இருக்கின்ற பொழுது அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து கூட நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் கடின பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் மீட்டெடுக்க வேண்டும் என்றால், நாம் அந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் நாம் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் எல்ஷடாவாக இந்த விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எல்ஷடாவாய் அவர் ஏன் வெளிப்படுகின்றார் என்றால், இஸ்ரேல் மக்கள் படுகின்ற துன்பங்கள், அடிமைத்தனத்தில் இஸ்ரேல் மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவர்களுடைய அழுக்குறல், அவருடைய கண்ணீரை கண்ட கடவுள் எல்ஷடாவாய் எல்லாம் வல்ல இறைவராய் அவர்களுக்குள்ளாக வெளிப்படுத்தி தன்னுடைய ஆற்றல் பொருந்திய கரங்களினால் அவர்களை மீட்டெடுத்து வருகின்றார். அந்த மீட்டெடுத்து வருகின்ற பொழுது அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக இன்னல்கள், அநேக இடரல்கள் எல்லாவற்றையும் கடந்து மீட்டெடுத்து வர வேண்டும் என்பதுதான் எல்ஷடாவுடைய நோக்கமாக இருக்கின்றது, இறைவருடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த குல தெய்வமாக வணங்குகின்ற, குல தெய்வமாக வழிபடுகின்ற இந்த சதாய் என்கின்ற இந்த ஷதாய் என்ற பெயரினை, அதாவது எல் ஷடாய் என்ற இந்த ஷடாய் என்பவற்றை பிற்காலங்களில் யாவையோடு இணைத்து, யாவையோடு பொருள் கொண்டு அவற்றை வணங்கினார்கள். யாவையோடு பொருள் கொண்டு வணங்கினார்கள். அதுதான் தனியாக அந்த பெயர் சுட்டப்படாமல் யாவையோடு அவை இணைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ரூத்தில் படிக்கின்ற பொழுது நாம் பார்த்தோம், ரூத் 1:20-21 நாம் படிக்கின்ற பொழுது நாம் பார்த்தோம், நகோமி தன்னுடைய பெயரனை எவ்வளவாக சுட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்ல இறைவர் என்னை துன்பத்திற்குள்ளாக என்னை வழிநடத்தியிருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போ எல்லாம் வல்ல இறைவர், எல்லாம் வல்ல ஆண்டவர், எல்லாம் வல்ல ஆண்டவர் யாவையோடு இணைத்து எல்லாம் வல்ல ஆண்டவர் எல்ஷடாய் என்பவர் வெளிப்படுகின்றவராய் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சொல் ஆனது பழைய ஏற்பாட்டில் முதல் உடன்படிக்கை நூலில், அதாவது ஓட்டியில் 35 முறை, அதாவது தொடக்க நூல், விடுதலை பயணம், ஜெனிசிஸ், எக்ஸோடஸ் இவற்றினை தவிர்த்து 35 முறை இவை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த எல்ஷடாய் என்ற வார்த்தையினுடைய தன்மை, பேராற்றல் நிறைந்த ஆண்டவர், எல்லாம் வல்ல நிறைந்த ஆண்டவர் என்று 35 முறை பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக 29 முறை யோபு நூலில் மாத்திரமே சுட்டி காட்டப்படுகின்றார் இந்த எல்லாம் வல்ல இறைவர். ஏனென்றால் யோபு ஒரு நீதிமானாக இருக்கின்றார், யோபு ஒரு சன்மார்க்கராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நீதிமானாக இருந்த யோபுக்கு துன்பம் வருகின்றது, யோபுக்கு பாடுகள் வருகின்றது, கஷ்டம் வருகின்றது, எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார். எல்லாவற்றையும் இழந்து அவர் இரட்டத்தினியான நன்மைகளை பெறுகின்றவராக இருக்கின்றார். அப்போ எல்லாவற்றையும் இழந்து இருந்த யோபு இரட்டத்தினியான நன்மை பெறுவதற்கான காரணம் என்னவென்றால், எல்லாம் வல்ல இறைவரை அவர் பற்றி கொண்டார். ஆல்மைட்டி காட், எல் ஷடாய் என்ற இறைவரை அவர் பற்றி கொண்டார். எல் ஷடாய் என்ற அந்த இறைவரை பற்றி கொண்டதின் வழியாக அவர் இரட்டத்தினியான நன்மையை பெறுகின்றவராய் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவை புதிய ஏற்பாட்டிலும் புதிய உடன்படிக்கை நூலிலும் இவை வெளிப்படுகின்றது. ஷதாய் என்பவை வெளிப்படுகின்ற பொழுது கடவுளாகவும் இறைவராகவும் எல்லாம் வல்லவராகவும் மாட்சிமை பொறிந்தவராகவும் பொருள் கொண்டு விளங்குகின்றார். இங்கு எல் ஷடாய் என்று குறிப்பிடப்படாமல்
எல்லாம் வல்ல இறைவர், பேராற்றல் நிறைந்த இறைவர் என்று நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புகளில் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த எல்ஷடா என்பவர் யாவையோடு என்னை தன்னை இணைத்துக் கொண்டு அவர் வெளிப்படுகின்றார். ரூத் 1:20-21 திருப்பாடல்கள் 68:14 ஏசியா 1:24-10:5 ஆகிய திருமொழிகளில் இப்படிப்பட்ட இன்னும் அதிகமான இடங்களில் அவர் வெளிப்படுகின்றார். யாவையோடு அவர் இணைத்துக் கொண்டு வெளிப்படுகின்றார். இந்த விடுதலை பயணத்திலும் அவனுமாகத்தான் அவருடைய தன்மையினை அவர் சுட்டி காட்டுகின்றார். நான் குலமுதியவர்களின் கடவுளாக, ஆண்டவராக, யாவைவாக நான் இல்லாமல் மாறாக எல்லாம் வல்ல இறைவராக இருந்து நான் உங்களுக்கான விடுதலையை அளிக்கின்றேன், உங்களுக்கான நன்மைகளை நான் தருகின்றேன், உங்களுக்கான வாழ்வினை நான் உயர்த்துகின்றேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் இந்த எல்ஷடா என்ற பதத்தினை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வை அவற்றினை ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவர் என்னுடைய வாழ்வினை மாற்றுவார், எல்லாம் வல்ல இறைவர் எனக்கான ஆற்றலை அருளுவார், எல்லாம் வல்ல இறைவர் எனக்கான நன்மைகளை கொடுப்பார் என்று நாம் நம்புகின்ற பொழுது கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவர் எல்ஷடாவாய் இருந்து ஆல்மைட்டியாக நமக்கு ஆற்றல் புரிந்திய கடவுளாக நமக்கு நன்மை செய்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய பெயரினை நம்முடைய வாய்களில், உதடுகளில் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தில் நாம் அவற்றை உச்சரித்துக் கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு அந்த ஆற்றலினை நாம் உணர்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது அந்த ஆற்றல் பொருந்திய, எல்லாம் வல்ல ஆற்றல் பொருந்திய ஆண்டவர், எல்ஷடாவாகிய ஆண்டவர் எனக்கான நன்மைகளை, எனக்கான வாழ்வினை அருள்வார் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. ஆண்டவர் தம்மை திருமொழிகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.